ஹலோ ட்ரேடர்ஸ். ரொம்ப நாளாக நம்மளால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. அஹ், இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹலோ ட்ரேடர்ஸ். ரொம்ப நாளாக நம்மளால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல, சம் ஆஃப் த பர்சனல் ரீசன்னால. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக கிராக் பண்ண ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குவாண்டக்கல்ல நம்ம ஒரு $10,000 அக்கௌண்ட் எடுத்திருந்தோம். அதில் எத்தனை ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன், என்ன வின்னிங் ரேஷியோஸில் நான் வந்து பேசணும் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், எத்தனை ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், என்ன ரிஸ்க் ரிவார்ட் யூஸ் பண்ணன்ற வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ குவாண்டகல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு $10,000 எடுத்திருந்தோம். நான் ப்ரீவியஸாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபண்டட் அக்கௌண்ட் சீரியஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 to 5 ஃபண்டட் அக்கௌண்ட் கிராக் பண்ணியிருக்கேன். பட் என்னால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல, சம் ஆஃப் த ரீசன்னால. இப்போ நான் ரீசெண்டாக கிராக் பண்ண ஃபண்டட் அக்கௌண்ட் பேசனுடைய வீடியோஸ் வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10,000ல் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ஸ்டெப் 2 ப்ரைம் அக்கௌண்ட். இதில் பேஸ் ஒன் டார்கெட் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 8% ப்ராஃபிட் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பேஸ் டூ எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 5% ப்ராஃபிட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். தென் நமக்கு லைவ் அக்கௌண்ட் கிடைக்கும். லைவ் அக்கௌண்ட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் ஷேர் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம பேஸ் ஒன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்றத இப்போ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 8% நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வின்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73% வின்னிங் ரேஷியோவில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கும், மினிமம் ட்ரேடிங் டேஸ்னா என்ன? இப்போ என்கிட்ட பேசுகிறவங்களே நிறைய பேர் மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு இருக்குது, அப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணுமான்றதெல்லாம் கேட்குறாங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 8% ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த 8% ப்ராஃபிட் மேக் பண்ணுறது நீங்கள் சிங்கிள் டேலே நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் சிங்கிள் டேலே பேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 0.01 லாட்டுன்னு சொல்லிட்டு 4 days ட்ரேடிங் டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை தான் இங்கே மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஸ் ஒன் பேஸ் டூ கிளியர் பண்ணும்போது நான் பேஸ் ஒன் வந்து ஒரு 3 daysலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு 4th டேயில் 0.01 லாட் வந்து 0.1 லாட் யூஸ் பண்ணிவிட்டு 4th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபண்டட் நெக்ஸ்ட்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் பேஸ் ஒன் பேஸ் டூ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதில் மினிமம் 3 days இருந்துட்டு 2 daysல கம்ப்ளீட் பண்ணனால அகைன் 1 day வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அது ட்ரேடிங் டேஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4 daysனா நீங்கள் 4 days வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இஃப் சப்போஸ் நீங்கள் 1 dayலே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2 day கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 times வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 0.1 or 10 லாட்டை வந்து நம்ம மார்க்கெட் எக்ஸிபிஷனில் ஆர்டர் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்களா எனஃப் அந்த 4 daysன்றது ஈஸியாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சில பேர் அதில் வந்து 1 லாட்டு 0.15ன்றது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன லாட் யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ இதில் நான் எத்தனை ட்ரேட் எடுத்து இந்த பேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்? இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 11 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 11 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து பார்க்கலாம். ஓவராலாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த 11 ட்ரேட்ஸில் நான் எவ்வளோ ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் இது வந்து 4th டே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கூட இருந்திருக்கலாம். யூஸ் பண்ணியிருக்கேன் 10 ட்ரேட். ஓகே, சாரி. லாசஸ் வந்து எத்தனை லாசஸ் இருக்குது அப்படின்னா 2 லாசஸ் இருக்குது. ப்ராஃபிட் வந்து 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 out of 9 ட்ரேட்ஸ் வந்து நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். 2 ட்ரேட்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். நான் 9 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், 2 ட்ரேட்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதில் யூஸ் பண்ண ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படின்னா கேபிட்டல்ல இருந்து இந்த அக்கௌண்ட் பர்டிகுலர் அக்கௌண்ட் பேசிக்காக நான் வந்து 1% ரிஸ்க் பர் ட்ரேடு தான் பிளான் பண்ணுவேன். இஃப் சப்போஸ் என் அக்கௌண்ட் வந்து நெகட்டிவ் போச்சு அப்படின்னா 0.5 ரிஸ்க் பர் ட்ரேடு எனக்கு 18 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ என்னுடைய ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து எனக்கு சஸ்பெண்டட் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஒரு அக்கௌண்ட் வந்து என் கையை விட்டு போகிறதுக்கே ரொம்ப திணறி போகிற மாரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கண்டினியூஸாக எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. அண்ட் பர்டிகுலர் கரன்சியில் நான் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு ஃபேவராக இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஒன்லேருந்து நான் 0.50 ரிஸ்க் எடுத்திருந்தேன். 0.50 ரிஸ்க் எடுத்ததுனால இப்போ எக்ஸாம்பிள் $50 ரிஸ்க்கு மினிமம் $150. சம்டைம்ஸ் வந்து 134 143 இப்படிலாம் எடுத்திருக்கேன். நான் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் என்னுடைய ப்ராஃபிட் எல்லாமே அதிகமாக இருக்குது, லாஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ப்ரொஃபஷனலை கொண்டு வரணும் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய லாஸ், இப்போ வந்து ட்ரேடிங்கில் லாஸ்ன்றது ஒன்று கிடையாதான்னு கேட்டிங்கன்னா 100% லாஸ் இருக்குது. பார்ட் ஆஃப் த கேமில் லாஸும் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. அட் த எண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான். அப்போ நீங்கள் லாஸஸை வந்து எவ்வளோ கம்மியாக லாஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் எவ்வளோ அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை கிராக் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் லைவ் அக்கௌண்ட் எடுத்திருந்தாலும். லைவ் அக்கௌண்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். உங்களுடைய ஓன் கேபிட்டல், அது நீங்கள் 100 ட்ரேட்ஸ் வந்து கண்டினியூஸாக லாஸ் ஆச்சுன்னா தான் உங்கள் அக்கௌண்ட் கைவிட்டு போகும். பட் ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படி கிடையாது, நாட் ஈஸி. உங்களுக்கு வந்து 0.5 நான் சொல்கிற கால்குலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 18 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கம்பெனி நம்மளுக்கு ஃபண்ட் கொடுக்குறான் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ரீசன்னால் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இதில் வந்து 11 ட்ரேட்ஸில் 9 ட்ரேட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம், 2 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய டேட்டா. இது என்னுடைய அக்கௌண்டோட ஐடி. 73% வின்னிங் ரேஷியோவில் நான் 11 ட்ரேட்ஸில் 2 ட்ரேட் மட்டும்தான் லாஸ் பண்ணியிருக்கேன். 9 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்றதுனால 73% ஆஃப் வின்னிங் ரேஷியோவில் இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டே எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்றது ஆல்சோ இருக்குது. $375 ஒரு டே ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஓவராலாக. $426 ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். $130 லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ லாஸஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட்ன்றது வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டும் இப்படியே இருக்குமான்றது கிடையாது. ஒரு ட்ரேடிங்கை வந்து பொறுத்தவரை டிபெண்ட்ஸ் அப்பான் எ மார்க்கெட் கண்டிஷன் ஆல்சோ இதில் அப்ளை ஆகும். அஸ் அ ட்ரேடராக நம்ம ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை தான் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமே தவிர 10 அவுட் ஆஃப் 10 ட்ரேடும் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்றது இது லாஜிக் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் 10 ட்ரேட் எடுப்பேன், ட்ரேடும் எனக்கு ப்ராஃபிட் வரணும், ஃபண்டட் அக்கௌண்ட் கிராக் பண்ணுன்றது லாஜிக் கிடையாது. அஸ் அ ட்ரேடரை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் யூஸ் பண்ணுறீங்களா, ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேட் தான் என்டர் ஆகுறீங்களான்றது அது வந்து ஒரு கான்செப்ட். ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட், ஒரு டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கான வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் நான் பேசணும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரீசன். இதில் நான் முக்கியமான ரீசனாக நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ்க்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணலை. நான் ஒரு ட்ரேடிங் விண்டோஸை வந்து செட் பண்ணியிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டு 9 PM ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுக்கணும். அதுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பிளான் பண்ணக்கூடாது. ஓவர் நைட் ஹோல்டிங் பண்ணக்கூடாது, வீக்கெண்ட் ஹோல்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அக்கௌண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே பர்டிகுலர் ரூலை செட் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். ஈச் அண்ட் எவரி அக்கௌண்ட்டாக நான் பர்டிகுலர் ரூலை செட் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன். அதை அந்த ரூல்லேருந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். இந்த அக்கௌண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் செட் பண்ண ரூல் AUDUSD, GBPUSD, NSDUSD, EURUSD மேக்ஸிமம் இதுக்குள்ளார தான், இந்த 4 கரன்சிஸில் தான் ட்ரேட் பண்ணணும். அதே போல் இந்த 4 கரன்சிஸை ட்ரேட் பண்ணி மட்டும்தான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம EURUSD, GBPUSD மட்டும் ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி 1.5 இயருக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிராக் பண்ணி பே அவுட் பண்ணி வீடியோஸ் ஆல்சோ இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்கமிங்கில் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ரிலேட்டடான வீடியோஸ், பேசிக்காக நான் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ஃபண்டட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து என்னுடைய ஓன் கேபிட்டலை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு விரும்பல. பிகாஸ் நம்ம ஸ்கில்லை ப்ரூஃப் பண்ணால் அஸ் அ ட்ரேடர், நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர்ன்றது ப்ரூஃப் பண்ணால் எதுனே கம்பெனி உங்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் நான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டை வந்து பிலீவ் பண்ணுறேன். அதுலேயும் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போது இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்த குவான்டிக்கல் நான் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இதில் ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது, இதில் வந்து பே அவுட் பண்ணுறாங்களா, எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் இதோடைய ரெஃபரலோ இந்த கம்பெனியுடைய ஆக்சுவலி வந்து இந்த ரெஃபரலோ இந்த கம்பெனியோ நான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலை. நான் இது என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதா சொல்கிறேன். இது சப்போஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா எனக்கு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் இக்னோர் பண்ணிவிடுவேன்.
நீங்க ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் கிராக் பண்ணணும், ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து பாஸ் பண்ணணும், ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க profitmatch.com போயிட்டு அந்த அந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் லான்ச் ஆயிருக்கா, அந்த அந்த அக்கவுண்ட் வந்து அதில் ஷோ ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் $5 வந்து 200K அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பாஸ் ஆனால் நீங்கள் பே பண்ணலான்றது. பட் அது பாஸ் ஆகி அவருக்கு வித்ரா கொடுக்கல. இப்படியெல்லாம் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் ஆல்சோ ஸ்கேம் நடக்குது. ஸோ ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணும்போது கூட அஸ் அ ரைட் கம்பெனியான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியில் யாராவது பே அவுட் பண்ணியிருக்காங்களா, அது ப்ராஃபிட் மேட்ச்ல வந்திருக்கான்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுங்க. ஸோ அப்படி போகும்போது நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டை என்டையராக ஸ்கேம்னு சொல்ல மாட்டீங்க. நல்ல ஃபண்டட் அக்கௌண்ட் பே அவுட் பண்ண தான் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல ப்ராஃபம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ப்ராஃபம் ரிலேட்டடான வீடியோஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டட் அக்கௌண்ட் நல்லா இருக்குது, நான் எந்த ஃபண்டட் அக்கௌண்ட் கிராக் பண்ணியிருக்கேன், அதில் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மெத்தடில் நான் ட்ரேட் பண்ணுறேன்றத ஸ்மார்ட் மணி கான்செப்டை சிம்பிளாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.